வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ரோஸ் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ 10 கோட்டா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் கயல் ஆனந்தி, ஆர்கே சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சைக்கோபாத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர். அதாவது ஆர்கே சுரேஷ் தான் அந்த சைக்கோபாத்தா நடிச்சிருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொடூரமான முறையில் கொலை பண்றாரு. இந்த கொலை எதனால நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அப்படியே பேரலா கயல் ஆனந்தியோட கதையை காட்டுறாங்க. இவங்க தன்னோட கணவர் மற்றும் குழந்தையோட ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமா தன்னோட கணவர் ஒரு ஷூட் அவுட்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றாங்க. தன்னோட குழந்தைய காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்க செக்ஸ் ஒர்க்கரா போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அண்ட் கஸ்டமரா ஆர்கே சுரேஷ் தான் வராரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, கடைசியா கயல் ஆனந்தி தப்பிச்சாங்களா இல்ல மாட்டினாங்களா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தாங்க. ஒரு ப்ராப்பர் சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் நிறைய ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் அப்படின்றதுமே டீசெண்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆர்கே சுரேஷ் எதனால இவ்வளவு கொடூரமான ஒரு நபரா இருக்காரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே இந்த படத்துல ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கயல் ஆனந்திக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் அப்படின்றதுமே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே இருக்கும். அண்ட் அந்த இன்டர்வல் பிளாக்கை முடிச்ச விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்குதுல, அங்கிருந்தே இந்த கதை ரொம்ப திசை மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரே செட் ஆஃப் சீன்ஸை ரொம்ப ரிப்பீட்டிவா காட்டியிருப்பாங்க. அதாவது கயல் ஆனந்தியோட எஸ்கேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்கே சுரேஷோட அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் பெரிய லெவல்ல டீடைலிங் இல்லை, ரொம்ப மேலோட்டமாக தான் காட்டியிருப்பாங்க. அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் அது எதனால வந்துச்சு அண்ட் அதை வச்சுட்டு எப்படி வாழ்றாரு அப்படின்ற மாதிரியான நிறைய டீடைலிங் இதில் மிஸ் ஆச்சு. அதே மாதிரி சில காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப லாஜிக்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மார்ச்சில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை ஒரு பொண்ணு பார்க்குறா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு எதுக்கு அந்த மார்ச்சில் வெளியே போகணும் அப்படின்றதுக்கான காரணம்லாம் இல்லை. அதே மாதிரி அந்த என்கவுண்டர் சீனாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகிற சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே லாஜிக்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் தான். இப்படி தான் முடிய போகுதுங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லராக தொடங்கின ஒரு படம் போக போக திசை மாறி ஒரு ரொம்பவே சுமாரான ஒரு படமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.